ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். அவங்க அமைதியா இருந்தா நாங்கள் நான் நாங்கள் ஒரு முறை அருமை அண்ணன் பொதுச் செயலாளர் எடப்பாடியாரிடம் ஒரு விவாதம் நடைபெற்று டிஸ்கஷன் நடந்துச்சு. டிஸ்கஷன் நடக்கும்போது மாண்புமிகு நீங்க சொல்லுகிற குறிப்பிடுகிறவர் அவருடைய பெயரின் பக்கத்திலே பொதுச் செயலாளரை என்று போட்டுக் கொள்கிறார். அவருடைய வேனில அதிமுக சின்னம் பிடித்த கொடியை வேனிலே போட்டுக்கிறாரு. இதை தடுக்க வேண்டும். ஏனென்றால் ஒருவர் இதே போன்று தவறு செய்து வேற சொன்னால் ஓபிஎஸ் பண்ணாங்க. நான் நீதிமன்றத்தில் ஆணை வாங்கணும். அவர் இன்றைக்கு கொடியும் கட்ட முடியல, வேட்டியும் கட்ட முடியல, இதுவும் பண்ண முடியல. ஆனால் மதிப்பிற்குரிய இன்றைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். இதே போன்று பொதுச் செயலாளர் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார், அங்கே கொடியை பயன்படுத்துகிறார். இதை தடுக்க வேண்டும் என்று பல பேர் சொன்ன போது அறிவியல் எடப்பாடியார் சொன்னார், அவங்களுக்கு உரிய மரியாதை கொஞ்ச நாள் கொடுப்போம், அவர்கள் மேல் வழக்கு போடுவதை நம்ம தவிர்ப்போம் என்று வெளிப்படையாக சொல்லுகிறேன் அப்படின்னு அன்னைக்கு சொன்னாரு. ஆனால் இன்றைக்கு எடுத்திருக்கிற முடிவின்படி இவர் எடுத்திருக்கிற முடிவு அதிமுகவுக்கு கேடு விளைவிக்க வேண்டும் என்று நினைக்கிற போது எங்களை போன்ற தொண்டர்கள் அவர் மீது வழக்கு தொடுத்து நிச்சயமாக அவர் பொதுச் செயலாளர் என்று கூடுவதையும் தடுப்போம், கொடி கட்டுவதையும் தவிர்ப்போம். அவர் அமைதியாக போலீஸ் காடலில் போய் சின்னத்தில் இருப்பாரானால் தொடர்ந்து எங்கள் மரியாதை இருக்கும், உங்களுடைய அன்பு இருக்கும். ஆனால் இது போன்ற விளையாட்டுகளிலே சிறுபிடித்தனமா செய்கிற செய்திகள் அவருடைய தூண்டுதலின் பேரில் செய்திகளை அனைத்து இந்திய அதிமுக தொண்டர்கள் பொறுப்போம். அவங்க கேட்கலன்னா மகிழ்ச்சி, அவங்க பாட்டு அவங்க கட்சி நடத்தட்டும். டிடிவி மதிப்புக்குரிய டிடிவி அவர்கள் எப்படி அமமுக நடத்துறாரோ அது மாதிரி அவங்க ஆளுக்கு ஒரு கட்சி நடத்தி பார்க்கட்டும். அதிமுக அதை தடுக்கலையே. ஓபிஎஸ் தனியா ஒரு கட்சி நடத்தலாம், அதிமுக தடுக்க போதா? நாங்க தடுக்க மாட்டோம். தனியா பதிவு செய்ய, தனியா நடுங்க, எல்லாம் பண்ணுங்க. அது மாதிரி இவங்களும் ஒரு தனியா கட்சி நடத்தினா அதிமுக தடுக்க போறது இல்லை. எங்களுக்கு இன்றைக்கு இருக்கிற அமைப்பு போதும். பொதுச் செயலாளர் இருக்கிறார்கள், துணை பொதுச் செயலாளர் இருக்கிறாங்க, பொருளாளர் இருக்கிறாங்க, தலைமை கழகம் இருக்கு, இரட்டை இலை இருக்கு, கட்சி நிர்வாகிகள் 82 மாவட்டங்களில கட்சி நிர்வாகிகள் இருக்கிறாங்க, அனைத்து கிராமங்களிலும் கலைகளில் நிர்வாகிகள் இருக்கிறாங்க. எப்ப வேணாலும் நாங்கள் மக்கள் ஆதரவை பெற்று விட முடியும். மக்கள் ஆதரவை பெற்றுவதற்கு எங்களுக்கு அடிப்படை தகுதி இருக்கிறது, களம் இருக்கிறது. அவர்களை பத்தி நாங்கள் கவலைப்படணும் அவசியம் இல்லை. நாங்களும் கொஞ்ச நேரம் விமர்சனம் செய்ய விரும்புவ விமர்சனம் பண்ணல. இதுதான் உண்மை நிலைமை. எடப்பாடியார் யாரையும் வந்தா அவர் அவருடைய பூச்சியாளர் என்ன நினைக்கிறாரோ அதுதான். இந்த கட்சியில நீக்கினவங்க சரியான காரணம் சொல்லணும், இந்த காரணம் சொல்ல முடியல. அதனால ஒருத்தங்க தானே அரசியல் விட்டு விளைவிக்கிறேன்னு 21ஆம் ஆண்டே சொன்னாங்க. அவங்க திருப்பி இன்னைக்கு சுற்றுப்பயணம் என்ன நோக்கத்துல இது பண்றாங்க, என்ன நோக்கத்துக்காக போறாங்க? பத்திரிகையாளர் அதாவது கேட்டீங்கன்னா பரவாயில்ல. இன்றைக்கு அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறவர் 21ஆம் ஆண்டு நான் அரசியலை விட்டு ஒதுக்கி என்று அறிவித்தவர் என்ன நோக்கத்துக்காக இன்றைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார்? தேர்தல் பயணமா, இல்ல வேற ஆன்மீக பயணமா, இல்ல சமுதாய பயணமா, என்ன பயணத்துக்காக அவர் இன்றைக்கு சொல்கிறார்? யாருக்கும் தெரியல. அவர் கிராமத்துக்கு போறாரு தவிர இந்த பயணத்துக்காக போறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நாங்கள் பொருட்படுத்தவில்லை. அதே மாதிரி ஓபிஎஸும் எங்களை விட்டு நீக்கப்பட்டு ஒதுங்கி போயிட்டாங்க. அதனால எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. எடப்பாடியார் அற்புதமான முடிவெடுத்தார், ராஜேந்திரன் முடிவெடுத்தார். இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாமே என்ன செய்வதென்று விழித்துக் கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில இருக்கிறவர்கள் திமுக கூட்டணியில் இணைந்து விட்டமே எப்படி இதுல இருந்து வெளியே வருவது தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நடைபெற்ற காங்கிரஸ் கட்சி கூட்டத்தில் மிக தெளிவாக பேசியிருக்கிறாரு மதிப்பிற்குரிய கார்த்திக் சிதம்பரம் அவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதுல காங்கிரஸ் அவருடைய பேச்சை கேட்டவனால் காங்கிரஸ் கட்சி நீண்ட நாள் திமுகவோடு இருக்க முடியாது, அதற்கான வாய்ப்பு இல்லை. அதே போன்று கம்யூனிஸ்ட் கட்சி மின்சார கட்டணத்தை ஏற்றுக்கொண்டு இருக்க முடியாது, வன்முறையை ஏற்றுக்கொண்டு லீலாவதி எப்படி கொலை செய்தார்களோ, அதனை போன்ற நாகேஸ்வரன் எப்படி கொலை செய்தார்களோ, அதை போன்ற ஆண்டோட எங்க பார்த்தாலும் ஆம்ஸ்டாங் கொலை நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட கொலைக்களத்துக்கு கட்சியிலே கம்யூனிஸ்ட் கட்சியும் இருக்க முடியாது, விடுதலை சிறுத்தைகளும் நீண்ட நாள் இருக்க முடியாது. ஆக இதற்கு வடிவான சூழ்நிலை உருவாகும் என்பதைத்தான் நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூட்டணி மட்டும் இல்ல, எங்களுக்கு நாங்களே வழிபார்த்தா இருக்கிறோம். அதிமுக, திமுக, அதிமுக மக்களை நம்பி இருக்கிற எடப்பாடி அவரை தகுதி இருக்குது. நினைச்சு எடப்பாடியார நீங்க எல்லாம் யோசனை பண்ணி பாருங்க. சாதாரண மனிதர் இந்த கட்சியை இவ்வளவு நேரம் காப்பாற்றி கொண்டு வந்திருக்காரு, இவ்வளவு தூரம் இரட்டையிலே காப்பாற்றிருக்கிறாரு, தலைமை கழகத்தை காப்பாற்றிருக்கிறாரு, நாளை ஆண்டு ஆட்சி படத்தை வச்சிருக்கிறாரு. அந்த ஆட்சி படத்தை யாராவது கவசம் முடிச்சா இதே ஸ்டாலின் சொல்லுங்க. 4 இருந்து ஆண்டாரு, மருத்துவ கல்லூரிகள் அத்தனையும் கொண்டு வந்தாரு, கலைக்கல்லூரியை கொண்டு வந்தாரு, பல்வேறு மாணவர்கள் கொரோனா காலத்துல 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் அத்தனை பேரும் பாஸ் என்ற சூழலை கொண்டாந்து குடும்பத்தை மகிழ்ச்சியை ஏற்படுத்தினாரு. இந்த மாதிரி சாதனையை
நாளை கால ஆண்டத்துல இன்னைக்கு குறை சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். நாங்க இதே கருணாநிதி ஆட்சி காலத்துல இருந்து குறை சொல்ல தயாரா இருக்கிறோம். சர்க்காரியா கமிஷன்ல இருந்து ஆரம்பிச்சோம்னா ஆண்டுதோறும் திமுக என்ன தவறுகளை செய்தது எல்லாத்தையும் நாங்க சொல்ல கடமை இருக்கிறோம். ஆக அற்புதமான தலைவராக, வலிமைமிக்க தலைவராக, தொண்டர்கள் ஏற்றுக்கொள்கிற தலைவராக, தொண்டர்களின் தலைவனாக அறிவின் எடப்பாடியார் இருக்கிறார். அவருடைய செயல்பாடு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். 2026ஆம் ஆண்டு அதிமுக தலைமையில் இப்ப தமிழகத்துல ஆட்சி பலத்தை செலுத்தும் என்பதை மட்டும் நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். வெற்றி பெறும்.